அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 6 நாட்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் அதிமுக சார்பில் கொண்டாடப்பட உள்ளது என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் செப்டம்பர் 15 மற்றும் 18 முதல் 22 வரை 6 நாட்கள் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 116வது பிறந்த நாளை முன்னிட்டு 15/9/2024 மற்றும் 18/9/2024 முதல் 22/9/2024 வரை 6 நாட்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய மாவட்டங்களுக்கு உட்பட்டு அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கழக அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் நடைபெற இருப்பதாக அறிவித்திருக்கிறார். பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ள இடங்கள், அவற்றில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவோருடைய விவரங்கள் அடங்கிய பட்டியல் இத்தோடு இணைத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று பொதுக்கூட்டங்களில் நடைபெறக்கூடிய பகுதிகளுக்கு கழக சார்பு அமைப்புடைய துணை நிர்வாகிகள் தாங்கள் சார்ந்த சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட கழக செயலாளர்கள் தங்கள் மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில் கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சி தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்புச்சாரா ஓட்டுநர்கள் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகளுடன் இணைந்து சிறப்பு பேச்சாளர்களோடு தொடர்பு கொண்டு பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி அதன் விவரங்களை தலைமை கழகத்திற்கு நமது புரட்சி தலைவி அம்மா நாளிதழுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடில்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் 15/9/2024 அன்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய திருவுருவ படங்கள் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட மதுரவாயல் வடக்கு பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் பொதுக்கூட்டம் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி குடியமுத்தூர் பகுதியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி அவர்கள் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள், அவைத்தலைவர், அதே போன்று பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு பரமத்தி வேலூர் தொகுதி பெரிய மணலி எலுமிச்சம்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி அவர்கள் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான முக்கிய அறிவிப்புகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.